அனைவருக்கும் வணக்கம். பசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசியமுறை 2 இயந்திரங்களை கொண்டு ஒருத்தரை நம்ம வசியம் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வசியமுறை. ஆகையால் நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான வசியமுறைகள்லாம் பயன்படுத்தும் போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே முழு நம்பிக்கை, ஈடுபாடு வேண்டும். ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது, அலட்சியமாக பண்ணக்கூடாது, பண்ணி தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னெலாம் பண்ணக்கூடாது. இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நிஜமாகவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னாக்கா நீங்கள் பண்ணலாம். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். உங்கள் மேல் ஏற்பட்ட வெறுப்பை நிச்சயமாக கழியும் இந்த வசியமுறை. சூரியனை கண்ட பனி போல் மறைந்துவிடும். அவங்க மனசில் இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சியை தூக்கி அவங்களே போட்டுருவாங்க. எவ்வளவு சீக்கிரமாக அவங்கக்கிட்ட திரும்ப வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திரும்ப வருவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆகையால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏமாற்றப்பட்ட நபர்கள், ஏமாந்து போனவங்க, நம்பி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்கிட்ட பழகிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்ங்கிற பாதிக்கப்பட்ட ஆண்களோ பெண்களோ இந்த வசியமுறையை கேளுங்க. நிச்சயமாக அவங்க மனம் மாறி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. அவங்க வேறு யார்கிட்டையாவது தொடர்பில் இருந்தால் கூட அந்த தொடர்பை துண்டித்து உங்கள்கிட்ட திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசியமுறை. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிடுங்க. மற்ற நேரங்களையும் பண்ணலாம். காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலை நேரத்தில் பண்ண முடியாதவங்க நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பண்ணலாம். எப்போ பண்ணணுன்னாக்கா இரவு 8 மணிக்கு மேலே பண்ணணும். மத்தியானம்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும். வரைஞ்சி முடித்தப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகம். ஆகையால் நீங்கள் பண்ணுங்கள். எந்த விதமான செலவும் ஏற்படாது, பக்க விளைவுகளும் ஏற்படாது, நேர விரயமும் கிடையாது உங்களுக்கு. ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனா, அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி 2 கோடுகள் போடுங்க. இது குறுக்கே ஒரு 2 கோடு போடுங்க. இந்த மாதிரி குறுக்கால ஒரு 2 கோடு போடணும். போட்டு முடித்தப்புறம் 786 இங்கே போடுங்க. இங்கே 786, இங்கே 786. அதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. முக்கோணங்கள் 2 டச் ஆகிற மாதிரி. இங்கே ஒரு 756, இங்கே ஒரு 786, இங்கே ஒரு 786, இங்கே ஒரு 786 போடணும். இங்கே நடுவில் நம்பர்ஸ் போடணும். 1, 5, 7, 9, 1, 0. இங்கே அப்படியே இங்கே மாற்றி போடணும். 0, 1, 9, 7, 5, 1. பண்ணி முடிச்சப்புறம் உங்கள் பேர் இங்கே போடுங்க. இங்கே ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர் போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்போ அவங்க அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. பல பதிவில் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், தமிழ் தெரியாமல் ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க ஹவ்வா அப்படி போடுங்க. HAWWA ஹவ்வா அப்படின்னு போடுங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க. டேப் போட்டு சுற்றிட்டு உங்கள் ஊரில் ஓர தண்ணி இருந்தால் அந்த ஓர தண்ணியில் போடலாம். டேப்போ அல்லது நூல் கூட பயன்படுத்தலாம். எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல.
ஓடுற தண்ணி இருந்ததுலாம் போடலாம். சாக்கடையிலலாம் போடக்கூடாது. சாக்கடை, கூவம் தண்ணியிலலாம் போடக்கூடாது. சுத்தமான தண்ணியாக இருக்கணும், ஓடுற தண்ணியாக இருக்கணும். அது இப்போல்லாம் ரொம்ப அரிதாக காணப்படுகிறது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இதை வந்து புதைச்சிடலாம். ஒன்று ஓடுற தண்ணியில் போடுங்க அல்லது புதைச்சிருங்க. மண்ணுக்குள்ளே எப்போவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஈரம் பட்டுட்டே இருக்கணும். அதனால் புதைக்கிறது கொஞ்சம் ஆழமாக தோண்டி புதைச்சிருங்க. அப்படி முடியாதவங்க ஒரு 2 இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை மேலே ஊற்றி விட்ருங்க போதும். இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் பண்ணாலே போதும். ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும். உங்கள் மேலே இருக்கிற அந்த கோபம், நெருப்பு போல் தகித்து கொண்டிருக்கிற அந்த கோபம் தணிந்து அவர்களுடைய மனம் குளிர்ந்து உங்கள் மேல் அன்பு, பாசம், அபிமானம், ஒரு இரக்கம் ஏற்பட்டு உங்கள் கிட்ட திரும்ப வர்றது உறுதி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப பழமையான சிம்பிளான ஒரு இயந்திரம் இது. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் நண்பர்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க தரக்கூடியது. முழு நம்பிக்கை மற்றும் ஈடுபாடை கொண்டு பண்ணிங்கனாக்கா பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.